இன்றைக்கி வந்து டே 22 ஆஃப் மை சேல்ஸ் ஒர்க். இந்த சேல்ஸ் ஒர்க்கில் என்னென்னா நிறைய சந்திக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து லீட்ஸ் நம்ம பேசும்போது என்ன ஆகுதுன்னா, மென்டலி நான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிறேன். ஓகேங்களா? நான் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறேன்னா, இப்போ சப்போஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து என்ன ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யாருப்பா அதை கேட்குறதுக்கு, உன் வேலை என்ன, நீ ஏன் அதெல்லாம் கேட்குற அப்படின்றாங்க. அது வந்து எனக்கே ஃபஸ்ட்டு தாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப கோவம் வந்துச்சு. சரி நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்ட்டு ஓகே டக்குன்னு கால் வந்து கட் பண்ணிட்டேன். ஜென்யூனாக நான் வந்து கால் கட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இந்த சேல்ஸ் ஒர்க்கில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ மேலே வரப்போகிறோம், நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ண போகிறோம். நம்ம ஒன்ஸ் வந்துட்டோம், பிக்கப் ஆகிட்டோம்னா நம்ம எப்போவுமே ஆன்கோயிங் தான், மேலே தான், நம்ம தான். சரியா? அது கண்டிப்பாக இந்த சேல்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரகிள் தரும். கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதை கெயின் பண்ணணும். எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம கிளைண்ட்ஸை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து புது புது வார்த்தைகளை கண்டுபிடிப்போம், புது புது அப்ஜெக்ஷன்ஸில் ஹேண்டில் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம வந்து இதில் ஜெயிக்கணும்னா ஒன்றே ஒன்று தான், கான்ஃபிடென்ட் மட்டும்தான். கண்டிப்பாக கோலையும் அச்சீவ் பண்ணணும்னா கான்ஃபிடென்ட் இருக்கணும். எப்போவுமே செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் இது பண்ண முடியும். நான் அன்றைக்கே அவன் அந்த மாதிரி பேசுனதுக்கே நான் இது பண்ணி இருந்தால் கண்டிப்பாக நான் ஃபாலோ ஆகிட்டுப்பேன். இன்றைக்கி கூட ஒரு மாதிரி தான் பேசினானுங்க ஒருத்தர் 2 பேர். டக்குன்னு நல்லா பேசினே இருப்பானுங்க, டக்குன்னு கால் கட் பண்ணிடுவானுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஓகேங்களா? இந்த இதுவாக நம்ம லைஃப்பில் வந்து ஒன்றுமே நம்ம எடுத்துக்க கூடாது, பெருசாக எடுத்துக்கவே கூடாது. ஓகேவா? நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, சேல்ஸ் ஒர்க்குன்றது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி. அந்த பொக்கிஷத்தை விட்டுட்டோன்னா நம்ம வந்து அடையவே முடியாது. அதுதான். ஓகேங்களா? எந்த விஷயத்தையும் எப்போனாலும் நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? நாம் வந்து எல்லாமே இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே எதுக்காக ஓடுறோம்னா பணத்துக்காக தான். அந்த பண தேவைக்காக தான். இந்த பண தேவைக்காக தான் நானும் இப்போ இந்த சேல்ஸ் ஒர்க் எடுத்தேன். இந்த க்ளோஸ் பண்ணனா எனக்கும் இது காசு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நீங்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கோங்க, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். நாம் இந்த சேல்ஸ் ஒர்க்கை பண்ணுறோன்னா அதை நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணணும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் கெட்ட வார்த்தைனாலும் பேசட்டும். நாம் வந்து நம்மளோட கோல் என்னவோ அதை மட்டும்தான் நம்ம அச்சீவ் பண்ணணும். அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், சேல்ஸ் கால்ஸில் அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. நல்ல குட் பீப்புள்ஸும் வருவாங்க. எப்போனாச்சும் தான் அந்த 100ல் ஒருத்தன் தான் எனக்கு தெரிஞ்சு பேடாக பிஹேவ் பண்ணுவான், பேடாக பேசுவானுங்க. ஓகேங்களா? அதை வேறு நம்ம கண்டுக்கவே கூடாது. நீங்கள் வந்து சேல்ஸ் ஒர்க்கை வந்து நல்லா பண்ணுங்கள். கூட நிறைய ஸ்கில்ஸு கற்றுக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கற்றுக் கொடுங்க. நானே அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் கற்று தந்துட்டு தான் இருக்கேன். அண்டு எனக்கும் ஒவ்வொரு நேரத்தில் கோவம் வந்துச்சுன்னா அப்படி இப்படிலாம் கோவம் வராது எனக்கு. அதனால தான் நானும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரேன். மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, மனதளவில் நம்மளை வந்து பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். அதை நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது. ஆனால் கண்டிப்பாக எனக்கு இப்போ கூட பாதிச்சு தான் இருக்குது. அது எப்படியோ ஒன்று எடுத்துக்காமல் விட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக பாதிக்கும். ஒன்றே ஒரு கோல் தான், ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான், மணி வரணும்னா உழைக்கணும், அவமானப்படணும், எல்லாத்தையுமே சந்திக்கணும். அண்ட் எல்லாமே நம்ம பட்டால் தான் அந்த மணின்றது வந்து நம்ம பேக்கெட்டில் வந்து விழும். ஓகேவா? கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து சேல்ஸுன்ற ஒரு தொழிலை நல்ல ஒரு லெவலில் டாப்பில் எடுத்து போகணுன்னா நீங்கள் வந்து என் கூட ஜேர்னி ஆகுங்க. நான் டே பை டே என்னோடய ஜேர்னலில் போடுறேன். நீங்களும் அந்த மாதிரி ஜேர்னல்லாம் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது நானும் சந்திக்கலாம். இதுக்கு மேலே வீடியோஸ் கண்டிஷனாக வரும். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள். ஓகே, பாய் பாய். இட்ஸ் கோகுல் சேல்ஸ்.